வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் பவர் பில் இருக்கக்கூடிய பவர் query எடிட்டர் ஆப்ஷனை பயன்படுத்தி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை இருக்கக்கூடிய லீடிங் ஸ்பேஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ப்ரீஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன, இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே டேக்ஸ் ஃபங்க்ஷன் இல்லாமல் எல்லாருமே எளிமையா லேர்ன் பண்ணக்கூடிய முறையில பவர் query எடிட்டர் ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ண போறோம். நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த அன்பியூர்ட் சேல்ஸ் டேட்டா நான் பயன்படுத்துகிறேன். கிளிக் ஆன் ஹோம் டேப், transform data directly. அதுக்கு அடுத்தது make sure you are selecting the right sheet if you are using multiple sheet. Click on home tab. Here there are many functions. இதில் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணக்கூடியது click on add column, format. இதில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் எல்லாமே இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் எப்படி இதெல்லாம் பயன்படுத்துறதுன்னு. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் நேம், இந்த ஸ்டேட் நேம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லெட்டர் மற்றும் கேபிட்டல் இருக்குது, மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா பார்த்தா தெரியும், அண்ட் ஃப்ளோரிடா, லைக்வைஸ் எல்லா ஸ்டேட் நேமும் தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், கிளிக் ஆன் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் லோவர் கேஸ், அப்பர் கேஸ், இதில் நான் இப்போ இந்த கேரக்டர் எல்லாமே நான் வந்து இப்போ லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா சிம்பிளி ஐ வில் கிளிக் ஆன் திஸ் லோவர் கேஸ். ஸோ நோ நீட் ஆஃப் ஆடிங் எனி டேக்ஸ் ஃபங்க்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெட்டரும் வந்து பாருங்க இதில் நம்மளுக்கு லோவர் கேஸ் ஆயிருக்கு. அண்ட் த டைட்டில் ஆல்சோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் as லோவர் கேஸ். தேவைப்பட்டால் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். ஏன்னா டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய மறுபடியும் இந்த ஸ்டேட் நேம் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் ஃபார்மேட் அண்ட் கிளிக் ஆன் அப்பர் கேஸ். த பியூட்டி ஆஃப் த பவர் query, எந்த ஒரு டேக்ஸ் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் கிளிக் அண்ட் கெட் த அவுட்புட். அண்ட் அதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டு ஆப்ஷன் பார்த்தாச்சு, லோவர் அண்ட் அப்பர். எல்லா டேட்டாவும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு அப்பர் கேஸில் கன்வெர்ட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது அகெயின் செலக்ட் த கம்ப்ளீட் நேம், ஸ்டேட் ஆஃப் தி நேம் அண்ட் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். அப்படின்னா என்னென்னா create a new column that contains the value in selected column with the first letter of each word. ஒருவேளை உங்களுடைய வேல்யூவில் இல்லை சென்டென்ஸில் மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்குது, பட் ஈச் வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக வேணும்னா யூ கேன் யூஸ் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கேபிட்டல். பட் ஸ்டில் லெட் மீ ட்ரை இயர். இந்த இடத்துல கஸ்டமர் நேம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் ஃபார்மேட், கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். செலக்ட் பண்ண உடனே யூ கேன் சி த சேஞ்சஸ். ரைட் நவ் ஐ டோன்ட் நோ என்னோட எக்ஸாம்பிள், பட் திஸ் வில் ஒர்க். the first letter of the each word நீங்க capital letter மாத்தினா இந்த third option capitalize each word நீங்க பயன்படுத்தலாம். and அதுக்கு அடுத்தது இந்த கஸ்டமர் நேம் மேல நான் செலக்ட் பண்றேன். click on format. இதில் இருக்கக்கூடிய trim, இந்த trim function எதுக்கு பயன்படுத்துதுன்னா if there is any leading space, ஒருவேளை லீடிங் ஸ்பேஸ் ஏதாவது இருந்தாலையும் இல்லை ட்ரைலிங் ஸ்பேஸ் ஏதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் ஈஸியாக நம்மளால பை யூசிங் திஸ் ட்ரிம் ஃபங்க்ஷன் நம்ம கிளிக் பண்ணலாம். அதே வந்து டேக்ஸ் பயன்படுத்தினா நீங்கள் ட்ரிம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டேக்ஸ் ஃபங்க்ஷன், அதை நீங்கள் பயன்படுத்தணும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாவே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். அண்ட் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஐ வில் செலக்ட் கஸ்டமர் நேம், கிளிக் ஆன் செலக்ட் தி கஸ்டமர் நேம், கிளிக் ஆன் ஃபார்மேட். இருக்கக்கூடியது ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம வெல் ஃபெமிலியராக இருப்போம் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க. ஏதாவது லீடிங் ஸ்பேஸ் இருந்தால் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரிம் ஃபார்முலா பயன்படுத்துவோம். பட் ஆனால் இங்கே இதை கிளிக் பண்ணாவே போதும், பர்டிகுலர் எந்த காலமில் அந்த லீடிங் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுமா அந்த காலம் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் தி ஃபார்மேட் அண்ட் ட்ரிம் ஃபங்க்ஷன், எல்லா லீடிங் ஸ்பேஸையும் ஈஸியாக இது ரிமூவ் பண்ணிடும். அண்ட் வாட் இஸ் த க்ளீன்ன்றது ஏதாவது பிரிண்டபிள் இல்லாமல் வேர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு நியூ காலமாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். பட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். வாட் இஸ் திஸ், அதை நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஆட் ப்ரிஃபிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆட் ப்ரிஃபிக்ஸ்னால் எந்த ஒரு வேர்டுக்கு முன்னாடியும் ப்ரீஃபிக்ஸாக ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது இது எல்லாமே வந்து கேட்டகரி இருக்கக்கூடியது, ஃபர்னிச்சர், என்ன டைப்பான ஆஃபீஸ் சப்ளைஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. பட் இந்த ஃபர்னிச்சர் இல்லை எல்லா வேல்யூக்கு முன்னாடி கேட்டகரின்ற ஒரு வேர்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக யூ கேன் கோ இயர், கிளிக் இயர்
and add this. Click on the add prefix. You will see this option. Enter a text to add to the front of each value. To front of the each value in column. So நான் என்ன பண்ண போறேன் இப்ப category இதை நான் add பண்ணிக்கிறேன். And make sure you are giving space. Now click on OK. Now you see the difference. இந்த furniture இந்த வேல்யூக்கு முன்னாடி எல்லாமே நம்மளுக்கு இப்ப category நம்மளுக்கு add ஆயிடும். And அதே மாதிரி suffix. அப்படின்னா வேர்டுக்கு அடுத்தது லாஸ்ட்ல இந்த இடத்துல நான் செலக்ட் பண்றேன் இந்த ரீஜன். இதில் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு ஆட் சஃபிக்ஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் சவுத் இல்லை வெஸ்ட் எதா இருந்தாலும் சரி லாஸ்ட்ல எனக்கு ரீஜன் நான் கொடுக்கணும். இப்போ ரீஜன் ஐ வில் செலக்ட் திஸ் அண்ட் கிளிக் ஆன் ஓகே. நவ் யூ வில் பி ஏபிள் டு see the output. ஒரு வேல்யூக்கு முன்னாடியும் ஈச் வேர்டுக்கு அடுத்தது லாஸ்ட்ல நம்மளுக்கு ரீஜன் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு DAX ஃபங்க்ஷன் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பவர் குவரியில் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன்ஸை பயன்படுத்தியே நீங்கள் அவுட்புட் கொண்டு வரலாம். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம வீடியோ இன்னும் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆலும் செலக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.